ஓம் சாந்தி. இன்னைக்கு ஹிந்தி கிளாஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய வாக்கியங்களை பார்க்கலாம். விஸ்வ கி மாலிக் பாபா சொல்றாங்க. விஸ்வ கி மாலிக் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா முழு உலகத்திற்கு எஜமானர். விஸ்வனா முழு உலகம், மாலிக் அப்படிங்கிறது எஜமானர். முழு உலகத்திற்கும் எஜமானர் விஸ்வ கி மாலிக். விஸ்வ கி மாலிக் முழு உலகத்திற்கும் எஜமானர். பனாத்தே ஹே. பனாத்தே ஹே அப்படின்னா ஆக்குவது. ஆக்குவதுன்னு சொல்லலாம், மாற்றுவதுன்னு சொல்லலாம். பனாத்தே ஹே ஆக்குவதுன்னு சொல்லலாம், மாற்றுவதுன்னு சொல்லலாம். வர்ஷா தேனி. வர்ஷா தேனி. வர்ஷா தேனி அப்படின்னா ஆஸ்தி கொடுப்பதற்கு. வர்ஷா லேனே. தேனேனா கொடுப்பதற்கு, லேனே அப்படின்னா பெறுவதற்கு. வர்ஷா லேனே அப்படின்னா ஆஸ்தி பெறுவது. பத்தா நெஹி. பத்தா நெஹினா தெரியவில்லை. பத்தா நெஹி. பத்தா நெஹினா தெரியவில்லை. பூல் கை ஹோ. பூல் கை ஹோ அப்படின்னா மறந்து விட்டீர்கள். பூல் கை ஹோ. பூல் கை ஹோ அப்படின்னா மறந்து விட்டீர்கள். வாங்க இப்போ இந்த வாக்கியெல்லாம் கலந்து நம்ம முழு வார்த்தைகளில் மகா வாக்கியங்களை சில வார்த்தைகளை ஹிந்தியில் நம்ம கற்றுக்கலாம். बाप आपको विश्व की मालिक बनाते हैं, उसको आप भूल जाते हो. बाप आपको தந்தை உங்களுக்கு உங்களை விஸ்வ கி மாலிக் முழு உலகத்திற்கு எஜமானர் பனாத்தே ஹே அப்படின்னா ஆக்குகிறார். பாப் ஆப்கோ அப்படின்னா உங்களை, தந்தை உங்களை, விஸ்வ கி மாலிக் முழு உலகத்துக்கு எஜமானர், பனாத்தே ஹே ஆக்குகின்றார். பாப் ஆப்கோ விஸ்வ கி மாலிக் பனாத்தே ஹே தந்தை உங்களை உலகத்தின் எஜமானர் ஆக்குகிறார். உஸ்கோ அவரை. உஸ்கோ. உஸ்கோனா அவரை. ஆப். ஆப்னா நீங்கள். ஆப்னா நீங்கள். பூல் ஜாத்தே ஹோ. பூல் ஜாத்தே ஹோனா மறந்து விடுகிறீர்கள். பூல் ஜாத்தே ஹோனா மறந்து விடுகிறீர்கள். பூல் கை ஹோ அப்படின்றதும் மறந்து விட்டீர்கள் அர்த்தம். பூல் ஜாத்தே ஹோ அப்படின்னா மறந்து விடுகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். बाप आपको विश्व की मालिक बनाते हैं, उसको आप भूल जाते हो. தந்தை உங்களை முழு உலகத்திற்கு எஜமானராக்குகிறார், அவரை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். அடுத்தது பாப் ஆத்தே ஹே वर्षा देने, यहाँ तुम आते हो वर्षा लेने. பாப் ஆத்தே ஹே அப்படின்னா பாப் ஆத்தே ஹேன்னா தந்தை வருவதே, வர்ஷா தேனே ஆஸ்தி கொடுப்பதற்கு, யஹா யஹா அப்படின்னா இங்கு, யஹா அப்படின்னா இங்கு, தும் நீங்க, ஆத்தே ஹோ வருவதே, வர்ஷா லேனே ஆஸ்தி பெறுவதற்கு. பாப் ஆத்தே ஹே தந்தை வருவதே, வர்ஷா தேனே ஆஸ்தி கொடுப்பதற்கு, யஹா இங்கு, தும் ஆத்தே ஹோ நீங்கள் வருவதே, வர்ஷா லேனே ஆஸ்தி பெறுவதற்கு. புரிஞ்சுதுங்களா? அடுத்து பாருங்க, ஹம் ஆத்மா பாப் சே வர்ஷா லேத்தே ஹே அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஹம் ஆத்மா நாம் ஆத்மாக்கள், பாப் சே தந்தையிடம், வர்ஷா லேத்தே ஹே
ஆஸ்தி வந்து பெறுகிறோம். வருஷானா ஆஸ்தி, லேத்தே ஹேன பெறுகிறோம். சத்யுகா, சத்தியுகத்திற்கான வருஷா லேத்தே ஹே, ஆஸ்தியை பெறுகிறோம். சத்யுகா வருஷா லேத்தே ஹே, சத்தியுகத்திற்கான ஆஸ்தியை பெறுகிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப வந்து சொல்லுங்க, ஹம் ஆத்மா பாப் சே वर्षा लेते हैं, சத்தியுக கா வருஷா லேத்தே ஹே, நாம் ஆத்மாக்கள் தந்தையிடம் ஆஸ்தி பெறுகிறோம், சத்தியுகற்கான ஆஸ்தியை பெறுகிறோம். அடுத்தது பார்க்கலாம். ஜரூர் बाप ने ये भारत को वर्षा दिया होगा. ஜரூர் அப்படின்னா கண்டிப்பாக, பாப்னே தந்தை தான், பாரத்துக்கோ பாரதத்திற்கு, வர்ஷா தியா ஹோகா ஆஸ்தி கொடுத்திருப்பாரு. வர்ஷா தியா ஹோகான்னா கொடுத்திருப்பாரு. ஜரூர் அப்படின்னா கண்டிப்பாக, பாப்னே தந்தை தான், பாரத்துக்கோ பாரதத்திற்கு, வர்ஷா தியா ஹோகா ஆஸ்தி கொடுத்திருப்பாரு. जरूर बाप ने ही भारत को वर्षा दिया होगा. கண்டிப்பா தந்தை தான் பாரதத்திற்கு ஆஸ்தி கொடுத்திருப்பாரு அப்படின்னு அர்த்தம். அடுத்து, கப் वर्षा दिया फिर क्या हुआ, यह मनुष्य को कुछ पता नहीं है. கப் அப்படின்னா எப்போது, வருஷா தியா ஆஸ்தி கொடுத்தாரு, ஃபிர் கியா ஹுவா பிறகு என்ன ஆச்சு, ஃபிர் கியா ஹுவா கியா ஹுவான்னா என்ன ஆனது, யகு என்று, மனுசுக்கோ அப்படின்னாக்கா மனிதர்களுக்கு, குச் பத்தா நஹி எதுவும் தெரியாது. கப் வருஷா தியா ஃபிர் எப்போது ஆஸ்தி கொடுத்தார், பிறகு கியா ஹுவா என்ன ஆகியது, யகு என்று, மனுசுக்கோ மனிதர்களுக்கு, குச் பத்தா நஹி ஹே எதுவும் தெரியாது. கப் வருஷா தியா ஃபிர் கியா ஹுவா, யக் மனுசுக்கோ குச் பத்தா நஹி, எப்போது ஆஸ்தி கொடுத்தாரு, பிறகு என்ன ஆச்சு, பாபா வந்து எப்போ ஆஸ்தி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு மனிதர்களுக்கு, எந்த மனிதருக்கும் தெரியாது. அடுத்து, அப் பாப் சப் குச் பத்தாத்தே ஹே. அப் பாப் சப் குச் பத்தாத்தே ஹே. அப் அப்படின்னா இப்போது, பாப் அப்படின்னா தந்தை, சப் குச்னா அனைத்தையும், பத்தாத்தையும் சொல்றாரு, கூறுகிறார், எது வேணாலும் நீங்க சொல்லிக்கலாம். ஆப் பச்சோ ஹி அப்படின்னாக்கா குழந்தைகளாகி நீங்க தான், சுதர்சன் சக்கர் மே பனாயா ஹே, அதாவது சுயதர்சன சக்கரத்தை உருவாக்குனீர்கள். சக்கரக்கோ பனாயா ஹே, சுதர்சன் சக்கரக்கோ பனாயா ஹே. ஆப் பச்சே ஹி குழந்தைகளாகிய நீங்க தான், சுதர்சன் சக்கரக்கோ பனாயா ஹே சுயதர்சன சக்கரத்தை உருவாக்குனீங்க. பனாயா ஹேனா உருவாக்குனீர்கள். फिर 84 जन्मों का बात भूल गई हो. फिर அதுக்கு பிறகு 84, 84 அப்படிங்கிறது 84, ஜென்மோகா பிறவிக்கு, பாத் அப்படின்னா முடிந்த பிறகு, பூல் கை ஹோ மறந்து விட்டீர்கள். பூல் கை ஹோ அப்படின்னா மறந்து விட்டீர்கள். பூல் ஜாத்தே ஹோனா மறந்து விடுகிறீர்கள். பூல் கை தோ அப்படின்னாக்கா, பூல் கை ஹோ அப்படின்னாக்கா மறந்து விட்டீர்கள்னு அர்த்தம். இப்போ பாபா என்ன சொல்றாங்க பார்க்கலாம். அப் பாப் சப் குச், அப்னா இப்போது, பாப் சப் குச் பத்தாத்தே ஹே இப்போது தந்தை அனைத்தையும், சப் குச் அனைத்தையும்
बताते हैं சொல்கிறார். आप बच्चों ही நீங்க குழந்தைகளாகிய நீங்க தான் சுதர்சன் சக்கர பனாயா है சுயதர்சன சக்கரத்தை உருவாக்குனீங்க. फिर பிறகு 84 84 ஜென்மோ கா 84 பிறவி 84 ஜென்மோ கா கரெக்டாக வரணும். 84 அப்படின்னா 84 ஜென்மோ கா பிறவி. ஜென்மோக்கே பாத் அப்படின்னாக்கா பாத் அப்படின்னா முடிந்ததுமே. பூல் கை ஹோ மறந்து விட்டீங்க. அடுத்து மே ஆப்கோ யாத் திலாத்தா ஹூம் कितना सहज से समझा रहा हूँ. मैं आपको याद दिलाता हूँ. मैं आपको நான் உங்களுக்கு யாத் அப்படின்னா நினைவு. திலாத்தாகும் அப்படின்னாக்கா கொடுக்கின்றேன். கித்னா எவ்வளவு. சகஜ்சே சகஜ்சே அப்படின்னா எளிமையாக. சம்ஜா ரஹாஹும் சம்ஜா ரஹாஹும் இந்த வேர்டை வந்து நல்லா உச்சரிப்பு கொடுக்கணும் கரெக்டா. சம்ஜா ரஹாஹும் சம்ஜா ரஹாஹும் சம்ஜா ரஹாஹும்னா புரிய வைக்கின்றேன் அப்படின்னு அர்த்தம். மே ஆப்புக்கோ நான் உங்களுக்கு யாத் நினைவு. திலாத்தாகும் திலாத்தாகும்னா கொடுக்கின்றேன். கித்னா சகஜ்சே எவ்வளவு. கித்னானா எவ்வளவு. சகஜ்சேனா எளிமையாக. சம்ஜாரஹாகும் சம்ஜாரஹாகும்னா புரிய வைக்கின்றேன். मैं आपको याद दिलाता हूँ कितना सहज से समझा रहा हूँ. நான் உங்களுக்கு நினைவு கொடுக்கிறேன் எவ்வளவு எளிமையாக புரிய வைக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்றாங்க. அடுத்து பாப்புக்கோ யாद करो और मीठे बनो. பாப்புக்கோ याद करो தந்தைய நினைவு செய்யுங்க இனிமையானவர் ஆகுங்க. பாப்புக்கோ தந்தைய யாद करो நினைவு செய்யுங்க. और मीठे बनो தந்தையை நினைவு செய்யுங்க பிறகு இனிமையானவர் அதாவது மீட்டே பனோன்னா இனிமையானவர் ஆகுங்க அப்படின்னு அர்த்தம். மீட்டே பனோ பனோ அப்படின்னா ஆகுங்கள் அர்த்தம். மீட்டே பனோன்னா இனிமையானவர் ஆகுங்க. பாப்புக்கோ யாதுக்கரோ தந்தையை நினைவு செய்யுங்க. அவர் மீட்டே பனோ பிறகு இனிமையானவராக ஆகுங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க. இப்போ வாங்க ஹிந்தியை மட்டும் நம்ம சொல்லலாம். மெல்ல மெல்ல சொல்றேன், நீங்களும் கூடவே சேர்ந்து சொல்லலாம். ओम शांति. बाप आपको विश्व की मालिक बनाते हैं. उसको आप भूल जाते हो. बाप आते हैं वर्षा देने. यहाँ तुम आते हो वर्षा लेने. हम आत्मा बाप से वर्षा लेते हैं. सतयुग का वर्षा लेते हैं. जरूर बाप ने ही भारत को वर्षा दिया होगा. कब वर्षा दिया फिर क्या हुआ यग मनुष्य को कुछ पता नहीं. अब बाप सब कुछ बताते हैं. आप बच्चों ही सुदर्शन चक्र को बनाया है. फिर 84 जन्मों का बात भूल गए हो. मैं आपको याद दिलाता हूँ कितना सहज से समझा रहा हूँ. बाप को याद करो और मीठे बनो.
இந்த மாதிரி வந்து உங்களுக்கு முதல்ல தமிழ்லையும் அர்த்தம் சொல்லியாச்சு. 2வது எப்படி ஹிந்தியில் படிக்கணுங்கிறதையும் முழுசாக சொல்லியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே கற்றுக்கலாம். கண்டிப்பாக நம்ம வந்து அடிக்கடி வந்து அது ஹிந்தி வந்து வேர்ட்ஸ் வந்து நம்ம பழகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம பேசுறதுக்கு வரும். இல்லை வந்து ஒரு பாபாவோட மகா வாக்கியங்கள் ஹிந்தியில் எங்கேயாவது கேட்குறோம், வீடியோலையோ ஆடியோலையோ கேட்குறோன்னா நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்துடும். புரிய புரிய நம்மளுக்கு என்ன ஆகும்னா தன்னை போல் நம்மளுக்கு பேசுகிறதுக்காக வந்துடும். இப்போ அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து யாருக்கிட்டையாவது பேசிகிட்டே இருக்கணும். சப்போஸ் யாருக்கிட்டையாவது பேசுறதுக்கு தப்பாக பேசிடுவோமோ அப்படின்னு பயமாக இருந்தால் நீங்கள் திருப்பி திருப்பி இந்த ஆடியோ போட்டு கேட்டு கேட்டு நீங்கள் பாபா கிட்ட பேசலாம். பாபா கிட்ட யோகம் பண்ணி நீங்கள் பேசி பேசி பார்த்தீங்கன்னா பாபா வந்து நல்லா பதிவாக்கிடுவாங்க. புத்தியில் வந்து நல்லா பேசுறதுக்கான இந்த ஹிந்தியை வந்து நல்லா கற்றுக் கொடுத்துருவாங்க. ஓம் சாந்தி.